புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாயலை மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய காபா ஆலயம் முதன்மையான புனிதத்தலமாக இஸ்லாமியர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மதீனா நகரிலே அமையப்பெற்றிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட புனிதமிக்க மஸ்ஜிது நபவி இருக்கிறது. மூன்றாவது புனிதத்தலமாகத்தான் ஜெருசலமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எரிக்கப்பட்டு 57 ஆண்டுகள் கடந்த நிலையில் 57வது ஆண்டு இம்மாதம் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கிறது. எனவே எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதுல் அக்ஸா எரிக்கப்பட்டு 57 ஆண்டுகள் கடக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு எதிராகவும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது இஸ்லாமியர்களுடைய புனித தலம் என்பதையும் நிறுவும் விதமாகவும் பாலஸ்தீன மக்களும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் ஜெருசலம் வாழ் மக்களும் மேற்கு கரை வாழ் மக்களும் மாத்திரமல்லாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய சமாதானத்தை விரும்பக்கூடிய, அமைதியை விரும்பக்கூடிய, மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களும் சர்வதேச இஸ்லாமிய மக்களும் எதிர்வருகிற வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதுல் அக்ஸா நம்முடைய பூமி என்பதை வலியுறுத்தி உலகம் முழுவதும் போராட்டங்களை நடத்துங்கள் என்கிற கோரிக்கைகளை ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அது நம்முடைய மண், நம்முடைய பூமி என்பதை நிறுவுவதற்கான போராட்டம் என்பதை தான் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக பாலஸ்தீன மண் என்பது பாலஸ்தீன மக்களுக்கான நிலத்திற்கான போராட்டம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே நம்முடைய புனிதத்தலமாக இருக்கக்கூடிய புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற காரணத்தினால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது நமக்கும் உரியதாக இருக்கிற காரணத்தினால் தான் உலக முஸ்லிம்களை விழித்து இந்த அறிவித்தலை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இதே நேரத்தில் தான் கடந்த 319 நாட்களாக நடைபெற்று வருகிற பாரிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 41,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு 95,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து அவர்கள் உடல் அவயவங்களை இழந்து நிற்கிறார்கள். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை இன்னும் காணவில்லை என்கிறது பாலஸ்தீன சுகாதார பிரிவு. இப்படியான நேரத்தில் தான் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் காசாவிலே நடத்திய தாக்குதல்களில் ஒரே நேரத்தில் 50க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதே போன்று 124க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், தங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கிற. அதே நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் காசாவிலே இருக்கக்கூடிய நார்த் காசா பார்டரிலே இருக்கக்கூடிய UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு நடத்துகிற பாடசாலை மீது நடத்திய பயங்கரவாத தாக்குதல்களில் இதுவரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு 15க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இந்த செய்திகள் முழுமையான செய்திகள் அல்ல. அதனுடைய மொத்த மரண எண்ணிக்கை என்பது இதற்கு பிறகுதான் வெளியாகும். இதுவரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை தான் இங்கே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி தினந்தோறும் காசாவிலே அவர்களுடைய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தாக்குதல்களுக்கு மத்தியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தைர் அல் பலாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் உடனடியாக அங்கிருந்து கான் யூனுஸை நோக்கி நகர வேண்டும் என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், நம்முடைய ஒவ்வொரு நாள் வீடியோக்களையும் நம்ம இன்றைக்கு இந்த ஏரியா மக்கள் வெளியேற பணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த ஏரியா மக்கள் அகதிகளாக வெளியேறுகிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த மக்கள் ஒவ்வொருவரும் 20 தடவைகளுக்கு மேலாக கடந்த 10 மாதங்களுக்குள்ளாக அகதிகளாக ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு வெளியேறி இருக்கிறார்கள். நார்த் காசாவிலிருந்து சவுத் காசாவுக்கு வெளியேறுகிறார்கள், தைர் அல் பலாவில் இருந்து கான் யூனுஸுக்கு வெளியேறுகிறார்கள், கான் யூனுஸ்ல இருந்து மீண்டும் நார்த் காசாவுக்கு வெளியேறுகிறார்கள். இப்படி 20 தடவைகளுக்கு மேலாக இவர்கள் ஒவ்வொருவரும் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். தற்போது தைர் அல் பலா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மொத்தமாக வெளியேற வேண்டும், நாங்கள் அந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்த போகிறோம் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவிலே மனிதர்கள் வாழ்வதற்கான இடங்கள் என்று சொல்லி வெறும் 11% இடங்கள் தான் இருக்கிறதே தவிர
89% இடங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. காசா மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளோ மகிழ்ச்சி கொண்டாட்டங்களிலும் மற்ற கேளிக்கைகளிலும் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர காசாவிலே நடக்கக்கூடிய அநியாயத்தை பற்றி கவலைப்படுவதற்கு அவர்களுக்கு நேரமில்லை என்பதுதான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது.